Dear students and parents, welcomes to our channel. So NEET exam எல்லாரும் நல்லா எழுதிருப்பீங்க. இப்போ students and parents ரெண்டு பேருக்குமே மனசுக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு என்ன ஸ்கோர் வரும் அண்ட் நம்ம ஸ்கோருக்கு நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் காலேஜுடைய கட் ஆஃப் என்னவா இருக்கும். ஸோ இதுக்கான எல்லா கொஷினுக்கான ஆன்சரை இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்தராக நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களால் ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஃபர்தர் நம்ம நிறையா வீடியோஸ் போட போகிறோம் அபவுட் த கவுன்சிலிங். ஸோ மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்கும் இருக்க நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, இந்த வருஷம் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுமா, அதாவது 2024க்கு கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுமா ஆகாதான்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோவில் நம்ம ப்ரீஃபாக சொல்லியிருக்கோம். லைக் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது, சரிங்களா? ஸோ அதுக்கான ரீசன் ஃபார் இன்க்ரீஸிங் கட் ஆஃப் 2024 என்ன ரீசனாக இருக்குன்னு பார்க்கலாம். லைக் லாஸ்ட் இயருக்கு லைக் 2023 கம்பேர் பண்ணும்போது கரண்ட் இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டியூரேஷன் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணலாம். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா போர்டு எக்ஸாமுக்கும் நீட் எக்ஸாமுக்கும் உங்களுக்கு 10 months டிஃப்ரெண்ட் இருந்துச்சு, சரிங்களா? ஸோ கரண்ட் இயர் 2024க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 year டிஃப்ரெண்ட். லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது கரண்ட் இயருக்கு உங்களுக்கு 2 months வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ இந்த 2 monthsல பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண அவங்களுக்கு போதுமான ஹவர்ஸ் அண்ட் எல்லாமே இருந்திருக்கும். லைக் இதுவே நீங்கள் கிளாஸஸ் போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்கும். உங்கள் மேலே நிறைய ப்ரெஷர் போட்டிருப்பாங்க லைக் இன்ஸ்டியூஷன்லேருந்து. லைக் நீங்கள் என்ன நீட் எக்ஸாம் கோச்சிங் சென்டர் போனீங்களோ அந்த சென்டரில் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ண என்னென்ன சான்சஸ் இருக்குமோ எல்லாத்தையுமே உங்கள் மேலே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கும். ஸோ லாஸ்ட் இயர் வந்து 10 months தான் உங்களுக்கு டியூரேஷன் இருந்துச்சு. இந்த இயர் உங்களுக்கு 1 year கிட்ட இருந்துச்சு. ஸோ 2 months எக்ஸ்ட்ராவே இருந்துச்சு. அதனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன். ஸோ டியூரேஷன் வந்து உங்களுக்கு அதிகமாக இருந்ததுனால கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ செகண்ட் ஒன் வந்து சிலபஸ். ஸோ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா நியர் 100 chapters இருந்துச்சு உங்களுக்கு 2023ல. அண்ட் இந்த வருஷம் குட் லக் 2024ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சாப்டர்ஸ் கம்மி பண்ணி அரௌண்ட் 82-83 chapters இந்த ரேஞ்சில் தான் உங்களுக்கு இருந்துச்சு. ஸோ இதுவும் ஒரு சான்சஸ் தான் உங்களுக்கு. லைக் லாஸ்ட் இயருக்கும் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் ஒரு 20 chapters கம்மியாக இருக்கிறதுனால இது வந்து ஒரு ஃபேவரட் ஸ்டூடெண்ட் வந்து கட் ஆஃப் நிறைய போகிறதுக்கானது. ஸோ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயாலஜி ரொம்ப ஈஸி. ஸோ கெமிஸ்ட்ரி ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, ரொம்ப கஷ்டம்லாம் சொல்லலை. ஃபிசிக்ஸ் வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து அவுட் ஆஃப் சிலபஸ் வந்துன்னு சொன்னாங்க. அண்ட் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பயாலஜி ரொம்ப டஃப், கெமிஸ்ட்ரியும் டஃப் தான். அண்ட் ஃபிசிக்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய தியரிஸ் இருந்துச்சு, கிராஃப்ஸ் இருந்துச்சு. இந்த வருஷமே நிறைய கொஷின்ஸ் வந்து அவுட் ஆஃப் சிலபஸ் இருந்ததாக சொன்னாங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ். அது மேபி இருந்திருக்கலாம், நிறையவே அதுலேயும் இருக்க சான்சஸ் இருந்துச்சு. ஸோ இந்த ரேஷியோலாம் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கம்பேர் வித் லாஸ்ட் இயர் கரண்ட் இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் நிறையவே இருக்குது, சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது கரண்ட் இயர் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னு செக் பண்ணிடலாம். லாஸ்ட் இயர் அப்ளிகன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் 2023ல் 147 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. கரண்ட் இயருக்கு பார்த்தீங்கன்னா 155 ஸ்டூடெண்ட்ஸ் பக்கமாக எழுதியிருக்காங்க, அரௌண்ட் 1.55 எழுதியிருக்காங்க இந்த வருஷம். ஸோ லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 8,000 ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா எழுதியிருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்காது. ஸோ இதனால் உங்களுக்கு கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிடும் அப்படின்ற பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். பட் டியூரேஷன் அதிகமாக இருந்துச்சு, சிலபஸ் கம்மி அப்படின்ற பட்சத்துலனா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆக நிறையவே சான்சஸ் இருக்குது. அண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் கவர்மெண்ட் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 36 இருக்குது. லாஸ்ட் இயரில் கரண்ட் இயர்லையும் 36 தான். எம்பிபிஎஸ் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா 5500, இந்த வருஷமும் 5500 தான். ஸோ இதில் வந்து உங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஷியேஷன் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம லாஸ்ட் இயர்க்கான கட் ஆஃப் பார்க்கலாம். 92.5க்கானது, அதாவது லாஸ்ட் இயர்னா லைக் 2022-23க்கான கட் ஆஃப் பார்க்கலாம். ஸோ இதை நம்ம பார்த்துட்டோன்னு சொன்னீங்கன்னா கரண்ட் இயருக்கு நமக்கு என்ன ரேங்க் அண்ட் என்ன ஸ்கோர் வரும் அப்படின்ற எக்ஸ்பெக்டட் ஸ்கோரை வந்து நம்ம ஒரு அனலைஸ் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் இயருக்கு முன்னாடி வருஷம் பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 584 கிடைச்சிருக்கு, பிசிக்கு பார்த்தீங்கன்னா 531 கிடைச்சிருக்கு, பிசிஎம்க்கு 505க்கு, எம்பிசிக்கு 498, எஸ்சிக்கு 409, எஸ்சிஏக்கு 355, எஸ்டிக்கு 311. ஸோ இது வந்து 2022க்கான கட் ஆஃப் மார்க், சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து நம்ம 2023க்கான ஸ்கோர் பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 606, பிசி 560, பிசிஎம் 542,
எம்பிசி 432, எஸ்சி 452, எஸ்சிஏ 383, எஸ்டி பார்த்தீங்கன்னா 355. ஸோ இது வந்து லாஸ்ட் இயர்க்கான கட் ஆஃப் ஸ்கோர். 2022 கம்பேர் பண்ணும்போது 2023க்கு உங்களுக்கு எவ்வளோ ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஓசி கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22 மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு லாஸ்ட் இயர், அதாவது 2022 இருந்து 23க்கு. அதே பிசிக்கு செக் பண்ணிங்கன்னா 29 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பிசிஎம்க்கு 37 மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எம்பிசிக்கு 34 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எஸ்சிக்கு 43 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எஸ்சிஏக்கு 28 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் ஃபைனலி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 44 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு 22லேருந்து 23க்கு இன்க்ரீஸ் ஆன ஸ்கோர்ஸ். இது வந்து நம்ம கேட்டகரைஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஸ்கோர்லாம் இன்க்ரீஸ் ஆக என்னென்னு காரணம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 2023ல் பயாலஜி வந்து ஈஸியாக இருந்துச்சு. ஏன்னா பயாலஜி நமக்கு நிறைய கொஷின்ஸ் இருக்குது. அண்ட் கெமிஸ்ட்ரியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப் கிடையாது. ஸோ அதனால நிறையவே சான்சஸ் இருந்துச்சு. நிறையவே ஸ்கோர் வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது 22க்கும் 23க்கும். ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட். ஸோ இப்போ நம்ம ஃபைனலாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் கட் ஆஃப் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கட் ஆஃப் பார்க்கலாம் கரண்ட் இயருக்கு. சரிங்களா? இதை வந்து நம்ம 23யோட 24 கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அதுவும் கேட்டகரிஸ் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரிக்கு லாஸ்ட் இயர் 606, பிசி 560, பிசிஎம் 542, எம்பிசி 432, எஸ்சி 452, எஸ்சிஏ 383, எஸ்சி 355. ஸோ இது வந்து லாஸ்ட் இயர்க்கானது. ஸோ லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது கரண்ட் இயர்க்கு என்ன ஸ்கோர் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 2024க்கு ஓசி கேட்டகரிக்கு 615 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். 615 ப்ளஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சேஃப் ஸ்கோராக இருக்கும். அதே போல் பிசிக்கு பார்த்தீங்கன்னா 573 ஆர் 73 ப்ளஸில் இருந்தீங்கன்னா ஒரு பெட்டர் ஸ்கோராக இருக்கலாம். பிசிஎம்க்கு 553 ப்ளஸில் இருந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்டர் ஸ்கோராக இருக்கும். அண்ட் எம்பிசி பார்த்தீங்கன்னா 445 ஆர் 445 ப்ளஸில் இருந்தீங்கன்னா பெட்டர் ஸ்கோர். எஸ்சிஏக்கு பார்த்தீங்கன்னா 470 ப்ளஸில் இருந்தீங்கன்னா பெட்டர் ஸ்கோர். எஸ்சிக்கு 470, எஸ்சிஏக்கு 400 ப்ளஸில் இருந்தீங்கன்னா ஒரு பெட்டர் ஸ்கோராக இருக்கும். அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா 370, எஸ்டி கேண்டிடேட் 370 ப்ளஸில் இருந்தீங்கன்னா ஒரு பெட்டர் ஸ்கோராக இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது கரண்ட் இயருக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ஓசிக்கு ஒரு 9 மார்க் இன்க்ரீஸ், 9 ப்ளஸில் இருந்தீங்கன்னா பெட்டர். பிசிக்கு 13 ப்ளஸில் இருந்தீங்கன்னா பெட்டர். பிசிஎம் ஒரு 11 மார்க்ஸ் ப்ளஸில் இருந்தீங்கன்னா பெட்டர். எம்பிசி 13 மார்க்ஸ் ப்ளஸில் இருந்தீங்கன்னா பெட்டர். எஸ்சிக்கு 18 மார்க்ஸ் ப்ளஸில் இருந்தீங்கன்னா பெட்டர். எஸ்சிஏவுக்கு 17 மார்க்ஸ், எஸ்டிக்கு 15 மார்க்ஸ். ஸோ இந்த ரேஞ்சில் இருந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு லைக் கரண்ட் அகாடமிக் இயர், அதாவது 2024க்கு வந்து ஒரு பெட்டர் ஸ்கோராக இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? இது வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற கட் ஆஃப் ஸ்கோர் தான் ஃபார் த இயர் 2024. ஸோ இந்த ஸ்கோர்லாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேளுங்க. எல்லா கமெண்ட்ஸ்க்கான எக்ஸ்ப்ளனேஷன் ஆன்சர் நான் கண்டிப்பாக கொடுப்பேன். டோன்ட் வரி அபவுட் தட். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பட்டனும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த வெரி பெஸ்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் இதெல்லாம் கரெக்டாக பண்ணிங்க ரிசல்ட் வந்த பிறகு ஆல் த வெரி பெஸ்ட்.